வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். 4/10/2024 கேரளா டியர் கெஸ்ஸிங். கேரளாவுக்கு 1 மணிக்கும் டியருக்கு 6:18 PM கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? 6ஆந்தேதி வச்சு 4ஆந்தேதி பார்க்குறதுக்கு முன்னாடி 3ஆந்தேதி என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு 4ஆந்தேதி வீடியோ விட்ற போகலாம். 3ஆந்தேதி கேஎலுக்கு முதல்ல பார்த்துடலாம். கேஎலுக்கு ரிசல்ட் 453ன்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. நம்ம கொடுத்ததுலேருந்து பாருங்கள், 043க்கு இதுக்குள்ளே இருந்தால் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம 7, 9 டார்கெட் பண்ணோம். லாஸ்ட்டில் பார்த்தா ரிப்பீட்டடாக இந்த 4ஆம் நம்பரே அடிக்கவும் இந்த ஒரு 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. 3ன்னு அடித்தா 9க்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சோம். நம்ம வேணால் 5, 8, 2 சேர்த்தே எடுத்துட்டான். 453 சாரி 3ஆம் நம்பர் இதிலேருந்து எடுத்துட்டான். 8ஆம் நம்பர் இல்லை, சாரி 453ன்னு சொல்லி இதுலேருந்து 2 நம்பரை எடுத்து இதுலேருந்து ஒரு நம்பரை வச்சுட்டான். மறுபடியும் அதே நம்பர் இறக்கிட்டான். இந்த 43 043 இதுக்கு மட்டும் பவர் வச்சுட்டான். நம்ம அது அவன் சிம்பிளாக ஆடிட்டு போயிட்டான். நம்ம தான் குழப்பி அந்த நம்பர் வருமோ இந்த நம்பர் வருமோன்னு பாருங்கள். இவ்வளோ நம்பரு அவன் கொடுத்ததில் நம்ம எடுத்ததுக்கு நம்மளோட கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆன நம்பரை பாருங்கள். 453க்கு 3ஆம் நம்பரை வச்சே இல்லை நம்மளதில். ரிப்பீட்டடா இங்கே 43க்கு 42 இருக்குது. 453க்கு 42 இருக்குது. அதே மாதிரி 52 இருக்குது. இப்படி போயிடுச்சு. ஒரே நம்பரில் இதாக இருக்குது. ஓகேங்களா? அந்த ஷோக்கு தான் அப்படி போச்சுன்னா 117 இது மட்டும் கொஞ்சம் ஓரளவு வின்னிங்காக இருந்துச்சு. ஆல் வேர்ல்டில் 1771ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதில் கரெக்டாக இந்த 17 கிளிக் ஆகிருந்துச்சு. நான் 4 ஷோவில் ஒரு ஷோ வரும்னு பார்த்தேன். லாஸ்ட்டில் அது மொதல் ஷோவே பாஸ் ஆகி விட்டுருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரியே அந்த 17 2 இடத்துல இருந்திருக்கும். இங்கே ஒரு 17, இங்கே ஒரு 17, 117க்கு ஒரு 17 பாஸ் ஆகிருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து நேற்று நம்ம லக்கா என்னமோ தெரியல பாருங்கள். 6 மணி டியரு 863ன்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. அதுலேயும் பாருங்கள் ஏசி 63, இங்கே பாருங்கள் 62 கொடுத்துருக்கோம். 63 கொடுக்கலையா? அடுத்து 83 பிசி 83க்கு பாருங்கள் 82ன்னு கொடுத்துருக்கோமா? இதுலேயும் 3ஆம் நம்பர் வைக்காமல் போச்சா? இதில் ஃபுல் வின் வாங்கியிருந்தோம். ஏசியும் பிசியும் வாங்கியிருந்தோம். இதில் ஏசியும் பிசிக்கும் ஏசிக்கு ஒரு நம்பரை குறைக்கல, பிசிக்கு ஒரு நம்பரை குறைக்கல. இது போச்சா? அடுத்து 8 மணி ஷோ. 8 மணி ஷோவுக்கு 608ன்னு அடிச்சிருந்தாங்க. 608க்கு எங்கே இந்தா 08க்கு 07 ஒரு நம்பர் இதுலேயும் கூட்டி வைக்காம விட்டோமா? அடுத்து 60க்கு நம்மளோடதில்லை, அதில் ஒரு ஷோ, அந்த ஷோவில் மட்டும் ஒரு நம்பர் தான் இதாக இருந்துச்சு. ஓகேங்களா? எல்லாமே ஒவ்வொரு நம்பர் ஏற்றி வைக்காமல் போச்சு. அதனால தான் நேற்று மிஸ் ஆகிருச்சாட்டுக்கு. அந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி. ஓகேங்களா? 4ஆந்தேதி ஆல் போர்டு பாருங்கள் 34, 43, 89, 98ன்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு சொல்கிறேன், அது உங்கள் மனசில் பட்டுச்சுன்னா செய்யுங்க, சரிங்களா? இல்லாட்டி செய்ய வேணாம். 3 போர்டு பாக்ஸ் பாருங்கள். 3 போர்டு பாக்ஸில் 347, 634, 906, 892, 189, 451ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ இதுக்கான பேருங்க எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? போடுற ஆள் இதுக்கான பேர் எடுத்து வச்சுருக்கோமா? நான் சொல்லும் போது சொல்கிறேன். கேஎலுக்கு 453ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. 453ன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்ன சொல்ல போகிறேன்னு ஒரு தெரியும். 4க்கு 0, 7 அடிக்கணும். 5க்கு 8, 2, 3 அடிக்கணும். அது மாதிரி 3க்கு 9,
2, 5, 8 அடிக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம எடுத்திருக்கிறது. ஓகேங்களா? இதை வச்சு மேட்ச் பண்ணோம்னா 4ஆம் நம்பர் அடிச்சிருக்காங்க. இன்னும் இந்த 7ஆம் நம்பர் ஏன் அடிக்காமல் வச்சுருக்காங்கன்னு தெரியல. நான் இன்றைக்கும் வந்து இதில் பாருங்க உள்ள 7ஆம் நம்பர் அந்த 347 இதை நான் டார்கெட் பண்ணுறேன். ஓகேங்களா? மறுபடியும் வந்து 2ஆம் நம்பர் வச்சுருக்கா 2 892 பாருங்க 8, 2, 9 இந்த 892ஐயும் வந்து மேட்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? வேறு என்ன இருக்குது? என்னை பொறுத்தவரை வேறு எதுவும் வந்து எனக்கு தெரியல. சரிங்களா? இந்த 2 நம்பரும் மட்டும் டார்கெட் பண்ணுறேன். இதில் என்னன்னா இங்கே 3, 4 இருக்குது. இங்கே வந்து இதுக்கு வந்து ஒவ்வொரு நம்பர் பாக்ஸில் போடுறீங்கன்னா பாக்ஸ் தான் நம்மளோடது வந்து செட் ஆகுது. இப்போ 347 இருக்குதா? 3க்கு ஒரு நம்பரை கூட்டினா 4, 4க்கு ஒரு நம்பரை கூட்டினா 5, 7க்கு ஒரு நம்பரை கூட்டினா 8. ஓகேங்களா? 2, 3, 6. ஓகேங்களா? இதில் உள்ள நம்பரை பாருங்கள். 3, 4, 3, 4, 6, 364. ஓகே. இந்த 3 நம்பர் 236, 347, 458 இதுக்குள்ள இருந்தால் வந்து இப்போ இந்த பாக்ஸ்லேருந்து வின்னிங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து இதில் வந்து 3 டிஜிட் இருக்கும். இந்த மாதிரி அந்த பாக்ஸை எடுத்து அதுக்கான கீழே வந்து ஒரு நம்பரை ஏற்றியும் ஒரு நம்பரை வந்து குறைச்சும் ஓகேங்களா வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா? இதுக்குள்ளேருந்து ஃபுல் வின்னே வரும். ஆனால் வந்து எனக்கு ஏன் மிஸ் ஆகி போகுதுன்னா வந்து இதுதான் வந்து ஒரு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் வந்து இப்போ 96ன்னு எடுத்தோம்னா அந்த இடத்துல வந்து 97ன்னு அடிக்கிறாங்க. அப்போ உங்களோட பேரில் நீங்கள் போடும்போது ஒவ்வொரு நம்பர் ஏற்றி வச்சிங்கன்னா இங்கே வந்து பேர் கரெக்டாயிரும். ஓகேங்களா? அதேமாதிரி 69ன்னு வச்சிங்கன்னா 68 ஒரு நம்பரை குறைச்சி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து பேரை வந்து மாற்றணும். அப்போ தான் வந்து வின்னிங் வந்து 4 ஷோவுக்கும் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க. ஓகேங்களா? என்னோடய கெஸ்ஸிங்க்கு வந்து 347, 892. ஓகேங்களா? இதான் நான் கேரளாவுக்கு எடுத்துருக்கிறது. உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. நான் கேரளாவுக்கு கொடுத்துருக்கிறது இதுதான். சரிங்களா? டியரை பொறுத்தளவில் லாஸ்ட்டான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 608 அடிச்சிட்டாங்க. 6க்கு 7, 1, 9 அதே மாதிரியே வந்து 5, 9, 7 ஓகேங்களா? 2 7 வந்துருக்குது. ஒரு 0 வந்துருக்குது. 906 இருக்குது. மேட்ச் ஆகுது. ரிப்பீட்டடாக அப்படியே எடுப்பாங்களான்னு பாருங்கள். 906 அடுத்து வந்து 8, 9 8, 9, 9 189 அப்படியே ஃபுல்லாகவே இருக்குது. அதில் 800 ஓகேங்களா? உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை கேரளாவுக்கு நான் வச்சு டியருக்கு கொடுத்துருக்கிறது. உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து இதுக்குள்ளே வின்னிங் இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.